அமெரிக்கா சிறைப்பிடித்த ஈரான் கப்பலில் என்ன இருந்தது? வெளிச்சத்துக்கு வந்த உண்மை. சிக்கிய சீனா. போர் பகுதியான கடல். களம் தயார். ஆனால் முரண்டு பிடிக்கும் ஈரான். மிரட்டிய ட்ரம்ப். சவுதியிடம் சரணடைந்த சீனா. அமெரிக்காவை மிரட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் திட்டம் எங்களுக்கு இல்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்திருக்கிறார். தற்போது தெரியும் அமெரிக்காவுக்கு அசீம் முனீர் யார் என்பது. அசீம் முனீர் தானே ஈரானுக்கு சென்றிருந்தார். ஏன் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரவில்லை? அப்படியென்றால் தவறு யாரிடம் இருக்கிறது? அசீம் முனீர் தான் இதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் பேச்சுவார்த்தையிலும் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது. சீனாவில் இருந்து அம்மோனியம் பெர்குளோரேட், சோடியம் பெர்குளோரேட், சோடியம் குளோரேட், ஆக்சிடைசர், புரோப்பலண்ட் கெமிக்கல்ஸ் ஏற்றி வந்த ஈரானின் சரக்கு கப்பலை அமெரிக்காவின் கடற்படை தாக்கி சிறைப்பிடித்தது. இவற்றை கொண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கலாம். தற்போது சீனாவின் பணியை ஈரானுக்கு இவற்றை அனுப்பி ஏவுகணை தயாரிக்க தூண்டுவதுதான் காரணம். ஈரானின் கச்சா எண்ணெய் எரிவாயு இல்லாமல் சீனாவில் ஒரு நாள் கூட வர்த்தகம் நடக்காது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளை நடத்துவதற்கு ஈரானின் ஆதரவு சீனாவுக்கு முக்கியம். இவ்வளவு நாட்களும் ஈரானில் இருந்து சீனா கள்ளத்தனமாக எண்ணெய் கொண்டு சென்றது. ஏனென்றால் ஈரானின் மீது பொருளாதார தடை இருந்தும் 90% ஈரானின் எண்ணெயை சீனா கொண்டு சென்றது. தற்போது இதற்கு பங்கம் ஏற்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடிய போதும் சீனாவுக்கு கப்பல் கப்பலாக எண்ணெய் சென்றது. இவை தற்போது தடைப்பட்டுள்ளது. காரணம் அமெரிக்காவும் ஹார்மோஸ் பகுதியில் தடையை ஏற்படுத்தியிருப்பதுதான். பதிலுக்கு IRGCயும் அமெரிக்க கடற்படைக்கு மிரட்டல் விடுத்திருந்தது. இதையடுத்து அமெரிக்க கப்பல்கள் ஓமன் கடல் பகுதியில் இருந்து பின்வாங்கின. அமெரிக்க கடற்படைதான் ஈரான் கப்பலை கைப்பற்றியது என்று சர்வதேச ஊடகங்கள் கூறின. ஈரான் கப்பலை அமெரிக்க கடற்படை செயலிழக்கச் செய்து பின்னர் கைப்பற்றியது. ஆனால் இதை முன்பு ஒப்புக்கொள்ளாத ஈரான் பின்னர் ஒப்புக்கொண்டது. இந்த சம்பவம் காரணமாக ஈரான் அமெரிக்கா மோதல் மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக பேட்டியளித்திருந்த அதிபர் ட்ரம்ப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அமெரிக்க பிரதிநிதிகள் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் நகருக்கு பேச்சுவார்த்தைக்காக செல்கின்றனர். சமீபத்தில் ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்துள்ளது. அது சற்று விசித்திரமாக இருக்கிறது. ஏனெனில் நமது தடை நடவடிக்கையால் அது ஏற்கனவே மூடப்பட்டுவிட்டது. அவர்கள் அறியாமலே நமக்கு உதவி செய்கிறார்கள். இழப்பை சந்திப்பது அவர்கள்தான். தினமும் சுமார் $500 மில்லியன் இழப்பு ஈரானுக்கு ஏற்படுகிறது. அமெரிக்காவுக்கு எந்த இழப்பும் இல்லை. உண்மையில் பல கப்பல்கள் தற்போது அமெரிக்காவின் டெக்சாஸ், லூசியானா மற்றும் அலாஸ்கா பகுதிகளுக்கு எண்ணெய் ஏற்றுவதற்கு செல்கின்றன. நாங்கள் மிகவும் நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் ஏற்கவில்லை என்றால் ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையங்களையும் ஒவ்வொரு பாலங்களையும் அமெரிக்கா அழிக்கும். அவர்கள் விரைவாகவும் எளிதாகவும் ஒப்புக்கொள்வார்கள். இல்லையெனில் கடந்த 47 ஆண்டுகளாக வேறு எந்த அதிபரும் செய்யாததை நான் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போது ஈரானின் கொலை இயந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது நேட்டோ நாடுகளை பேப்பர் டைகர் என்று கூறிக்கொண்டே இந்த விஷயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் பேப்பர் டைகராக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு டொனால்ட் ட்ரம்ப் கடிதம் எழுதினார். ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு சீனா நாங்கள் ஆயுதம் வழங்கவில்லை என்று பதிலளித்திருந்தது. ஆனால் சீனா மறைமுகமாக ஆயுதங்களை வழங்கியது என்பதுதான் உண்மை. சீனா பாகிஸ்தான் பொருளாதார காரிடார் வழியாகவும் பெய்ஜிங் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறது. அமெரிக்கா ஹார்மோஸ் பகுதியில் இருந்து விலகவில்லை என்றால் ஹார்மோஸ் நீரிணை மட்டுமல்ல, ரெட் சி வழியும் முடக்கப்படும். ஹூத்தி குழுக்கள் மூலம் பாப் அல் மாண்டே பகுதியில் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது.
உலகின் முக்கியமான எண்ணெய் பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இனி கப்பல்களுக்கு சுங்கவரி விதிக்கப்படும் என்று ஈரான் கராராக கூறி வருகிறது. ஈரான் துணை அதிபர் முகமது ரெசா ஆரிஃப் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடங்கல்களை ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உருவாக்க முடியாது, அனைவருக்கும் சுதந்திரமான எண்ணெய் போக்குவரத்து வேண்டும், இல்லையெனில் அனைவருக்கும் பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று மறைமுகமாக அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார். ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவின் ஹார்மோஸ் நீரிணை தடையை முட்டாள்தனமான முடிவு என்று விமர்சித்திருக்கிறார். அமெரிக்காவை நம்ப முடியாததே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார். தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடலில் நடந்திருப்பது வெறும் மோதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஈரானுக்கு இணையாக ஹார்மோஸ் பகுதியில் அமெரிக்க கடற்படையும் கட்டுப்பாட்டை எடுத்து இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதாவது ஈரானுக்கு இணையாக அமெரிக்காவும் கடற்படை கட்டுப்பாட்டில் இறங்கியிருக்கிறது. இதனால்தான் மோதல் தற்போது கடலில் உருவாகி இருக்கிறது. இந்த மோதல் நடக்கும் நேரம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்குள் ஈரானும் அமெரிக்காவும் நுழையவிருக்கின்றன. ஆனால் அதற்கு தற்போது பங்கம் ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் ஈடுபட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத் செல்லமாட்டார் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். காரணம், அவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத் செல்கிறார். அவரது தலைமையில் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜேட் குஷ்னர் செல்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படவில்லை என்றால் ஈரானின் அனைத்து மின் நிலையங்களும் தாக்கப்படும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் ட்ரம்ப். ஹார்மோஸ் பகுதியில் இருந்து அமெரிக்காவின் கடற்படை விலகும் வரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என்று மறுபக்கம் ஈரான் பிடிவாதம் பிடித்து வருகிறது. ஹார்மோஸ் வர்த்தக பாதை எவ்வளவு முக்கியம் என்பதை பொறுத்து தடங்கல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சவுதி இளவரசரிடம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். ஹார்மோஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படைதான் பேச்சுவார்த்தை தோல்விக்கு காரணமாக இருக்கிறது என்று ட்ரம்பிடம் அசிமுனீர் கூறியிருக்கிறார். மீண்டும் ஹார்மோஸ் நீரிணை சிக்கலாகி இருக்கிறது. இதனால் பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர்ஸ் மதிப்பு 7% அதிகரித்துள்ளது. டாலர் இல்லை என்றால் யுவான் பயன்படுத்துவோம் என்று மறுபக்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவை மிரட்டி வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவிடம் கூறியுள்ளது, எங்களுக்கு அமெரிக்க டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டால் நாங்கள் எண்ணெய் விற்பனைக்கு சீனாவின் யுவான் உள்பட பிற நாணயங்களை பயன்படுத்த வேண்டியது இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. உலகில் பெரும்பாலான எண்ணெய் விற்பனை அமெரிக்க டாலரில் தான் நடக்கிறது. இதைத்தான் பெட்ரோ டாலர் வர்த்தகம் என்று அழைக்கிறோம். இதனால் தான் அமெரிக்க டாலருக்கு உலகளவில் மதிப்பு இருக்கிறது. அமெரிக்காவும் உலக நாடுகளை ஆட்டிப்படைக்கிறது. எல்லா நாடுகளும் டாலரை வைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிம்பிளாக என்ன கூற வருகிறது என்றால், நாங்கள் டாலர் மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மறைமுகமாக கூறி அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். இது மட்டும் நடந்துவிட்டால் டாலரின் ஆதிக்கம் மத்திய கிழக்கில் குறையலாம். உலக வர்த்தகத்தில் பல நாணயங்கள் உருவாகலாம். இதற்கான போராட்டம்தான் தற்போது நடந்து வருகிறது. சீனாவும் ஈரானும் யுவான் நாணயத்தில் வர்த்தகம் செய்கின்றன. இதை உடைக்க வேண்டும் என்பதும் ட்ரம்பின் மற்றொரு திட்டமாக இருக்கிறது. புவிசார் அரசியல் என்பது உண்ணும் உணவு, வாங்கும் மூச்சுக்காற்று என்று மனிதர்களை நிலைகுலைய செய்கிறது. ஏற்கனவே சவுதியும் அமெரிக்காவுக்கு தனது வருத்தத்தை தெரிவித்திருந்தது. 80 ஆண்டுகள் உறவு முறியலாம் என்று கோடிட்டு காட்டியிருந்தது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு முக்கிய நிதி ஆதார நாடுகளாக சவுதியும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் உள்ளன. இவை இரண்டும் யூ டர்ன் அடித்தால் அமெரிக்காவின் நிலைமை மேலும் மோசமாகும். உலக வர்த்தகத்தில் டாலர் ராஜ்யம் ஒழிய வேண்டுமா? நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.